Hello guys, welcome back to our channel Rusher Balagidu. நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிக்கோங்க. ஏனா இது உங்களுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஆரம்பிக்கப்பட்ட YouTube சேனல் 4 இயர்ஸா வந்துட்டு இருக்கு. ஓகேவா? இந்த வீடியோல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாம அந்த வீடியோஸ்னோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துரும். இது ரொம்ப crucial டைம். +2 ஸ்டூடண்ட்ஸ் வந்து இப்போ ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க காலேஜில் ஜாயின் பண்ண போறாங்க. அதுக்குண்டான அவேர்னஸ் வீடியோஸ், இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடான வீடியோஸ் தான் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கு. அதனால பேரண்ட்ஸ் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பசங்களும் காமிங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்து ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாட் டு டூ ஆஃப்டர் 12th காமர்ஸ். 12th காமர்ஸ் குரூப் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து காமர்ஸ் குரூப் வந்து 12th முடிச்சிட்டோம். இப்போ ரிசல்ட் வந்தோடனே நம்ம பாஸ் பண்ணிடுவோம். we will secure more marks. அப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன டிகிரி ஜாயின் பண்ணலாம் அல்லது என்ன பண்ணணும், காமர்ஸ் 12th முடிச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய டிகிரிஸ் என்னென்னலாம் டிகிரி இருக்கு, அல்லது டிப்ளமோ கோர்ஸ் கூட இருக்குன்னு சொல்றாங்க சார். அப்படி டிப்ளமோ கோர்ஸ் இருக்கா, அதுலயும் ஜாயின் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் இந்த வீடியோல இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ. நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அதில் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாம பார்க்கலாம். ஓகேவா? வாட் கேன் டூ ஆஃப்டர் 12th காமர்ஸ். 12th காமர்ஸ் குரூப் முடிச்சதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ணலாம், ஸ்டடீஸ் ஓரியன்டா, ஜாப் ரிலேட்டடா நான் சொல்லல, ஸ்டடீஸ் ஓரியன்டா தான் இதுல கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் 12th காமர்ஸ் வந்து நாம 2 டைப்ல நம்ம கோர்ஸ் பண்ணலாம். ஒன்று டிகிரி கோர்ஸ், யூஜி கோர்ஸ், டிகிரி கோர்ஸ் பண்ணலாம், அல்லது டிப்ளமோ கோர்ஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த 2 இது இல்லாம 3வது ஒன்று இருக்கு, ப்ரொஃபஷனல் கோர்சஸ்ங்கிற மாதிரியும் பண்ண முடியும். ப்ரொஃபஷனல் கோர்சஸ் வந்து இந்த வீடியோல நான் கொண்டு வரல, அது செப்பரேட்டா நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ 2 கேட்டகரி மட்டும் நான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ டிகிரி கோர்சஸ்னா என்னென்ன டிகிரி கோர்சஸ் காமர்ஸ் 12th குரூப் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க முடியும், அல்லது 12th காமர்ஸ் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னலாம் டிப்ளமோ கோர்ஸ் அவைலபிள் அதெல்லாம் படிக்க முடியுமா அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னலாம் டிகிரி கோர்சஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் டிகிரி கோர்சஸ் வந்து 12th காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேன் டூ. ஓகேவா? ஸோ ஒன்று வந்து பிகாம், பிபிஏ, பிஏ கோர்சஸ், பிசிஏ கோர்ஸ். ஓகேவா? இந்த 4 குரூப்புமே எலிஜிபிள் தான், அவங்க பண்ண முடியும். இப்போ ஒவ்வொன்றா சொல்றேன். ஸோ பிகாம் அப்படிங்கிறது பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ். இது சம்பந்தப்பட்ட கோர்ஸ், பிகாம் கோர்ஸ் ஃபுல் டீடைல்ஸ் வீடியோ நம்ம சேனல்ல ஏற்கனவே கொடுத்துருக்கோம். ரொம்ப பாப்புலரா போயிருக்கு, நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க, யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு. அந்த வீடியோனுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்க அதையும் பார்த்துக்குங்க. அதே மாதிரி பிகாம் அப்படிங்கிறது வந்து ஜென்ரல் பிகாம்ல மட்டும்தான் இருந்தது. அப்கோர்ஸ் நான் எல்லாம் படிக்கிறப்போ ஜென்ரல் பிகாம் தான் இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. பிகாம்லயே நிறைய ஸ்பெஷலைசேஷனோட வந்து நிறைய பிகாம் கோர்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு பிகாம் சிஏ, அதாவது பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிகாம் இன்டர்நேஷனல் பிசினஸ், பிகாம் இ காமர்ஸ், பிகாம் ஜிஎஸ்டி பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதுலயே பிகாம் ஒரு கோர்ஸ் இருக்கு. பாரதிய யூனிவர்சிட்டியில ஒரு காலேஜ் நடத்துறாங்க. அப்புறம் வந்து பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ், பிகாம் ஏ&எஃப் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ், பிகாம் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ், பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங், பிகாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது பிகாம் ஐடி, பிகாம் கோஆபரேஷன், பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் டாக்ஸேஷன், பிகாம் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிகாம்லயே பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு கோர்ஸ். அதுக்கப்புறம் பிகாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அப்புறம் பிகாம் டிராவல்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட், அப்புறம் வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் பிகாம்ல. ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ் பிகாம்லயே நடத்துறாங்க. உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, உங்களுக்கு தோணுதோ அதை ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ யூ கேன் ஜாயின் பிகாம் எனி ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் இன்ட்ரெஸ்ட். நம்ம ஒவ்வொரு வீடியோ நான் சொல்லிட்டே இருக்கிறதா, உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதை பேஸ் பண்ணி தான் நீங்க ஜாயின் பண்ணணும். இந்த ஒவ்வொரு கோர்ஸை பத்தி, சில கோர்ஸை பத்தி இப்போ நான் சொன்ன பிகாம்லேயே நிறைய கோர்ஸ், அதுல பல கோர்ஸ் வந்து நான் செப்பரேட் தனி வீடியோவே நான் கொடுத்துருக்கேன். அதையும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்க பார்த்துக்கலாம். சில கோர்ஸ் வந்து டீட்டெயிலாக இருக்காது, அதை இனிமே நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இது மாதிரி பிகாம் கோர்ஸ் வந்து பிகாம் காமர்ஸ் அக்கௌண்டன்சி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் 12th அவங்க வந்து இந்த பிகாம் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து அதே நேரத்தில் எந்தெந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணலாம், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு, அப்புறம் வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் இருக்கு, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் இருக்கு, டிஎம்டி யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, எங்க வேணா ஜாயின் பண்ணலாம். யூ ஆர் எலிஜிபிள். அடுத்தது அடுத்த டைப் பாத்தீங்கன்னா பிபிஏ, பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ பிபிஏ கோர்ஸும் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான கோர்ஸாக இருக்கும். ஆனால் 12th காமர்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இதுலேயும் ஜாயின் பண்ணலாம். அதாவது காமர்ஸ் அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அல்லது காமர்ஸ் அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், மேக்ஸ், இது மாதிரி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் பிபிஏ ஜாயின் பண்ணலாம். பிபிஏலையும் வந்து ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் இல்லை, பிபிஏலையும் ஜெனரல் கோர்ஸ் இருக்கு. அதே மாதிரி பிபிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிபிஏ சிஏ, பிபிஏ ஆர்எம், அது பிபிஏ ரீட்டைல் மேனேஜ்மெண்ட், அப்புறம் பிபிஏ எஸ்சிஎம் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், பிபிஏ சிஆர்எம் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்,
அப்புறம் வந்து பிபிஏ டிஎம்எம், அதாவது டிஜிட்டல் மேனேஜ்மெண்ட் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், இது மாதிரி பிபிஏலையும் வந்து நிறைய கோர்சஸ் வந்து நிறைய காலேஜஸ் நடத்துறாங்க. அதுலயும் நிறைய ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் இருக்கு. ஸோ மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா, அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா போகணும் அப்படின்னா நீங்க பிபிஏ கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். அல்லது வந்து பிசினஸ் ஓரியன்டா, ஃபினான்ஸ் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும், அக்கௌண்டிங் ஏரியால போகணுங்கிற மாதிரி இருந்தா பிகாம் இருக்கு. ஓகேவா? அடுத்து தேர்ட் கேட்டகரி வந்தீங்கன்னா பிஏ. பிஏ கோர்ஸ் வந்து எக்கச்சக்கமான கோர்ஸ் இருக்குங்க. சும்மா 1 2 கிடையாது, ஏகப்பட்ட கோர்ஸ். நமக்கு தெரிஞ்ச கோர்ஸ்ல இருந்து உதாரணத்துக்கு பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ ஹிஸ்டரி, பிஏ ஹிஸ்டரி அண்ட் டூரிசம், அதுக்கப்புறம் பிஏ சைக்காலஜி, பிஏ என்ன ஞாபகம் கூட வர மாட்டேங்குது, அவ்வளோ கோர்சஸ் இருக்கு. ஓகே, பிஏ டிராவல்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து டூரிசம் மேனேஜ்மெண்ட் இருக்கு. பிஏ வந்து இன்னும் எக்கச்சக்கமான கோர்ஸ் இருக்குங்க. நான் பிஏ பத்தி இன்னொரு கோர்ஸ் செப்பரேட்டா வீடியோ கொடுத்துறேன், டக்குன்னு எனக்கு ரீகால் பண்ண கூட முடியல. அது மாதிரி பிஏல நிறைய பிஏ சோசியாலஜி இருக்கு. இது மாதிரி வந்து நிறைய கோர்சஸ் இருக்கு. நீங்க வந்து எந்த கோர்ஸ் வேணா நீங்க ஜாயின் பண்ணலாம், எலிஜிபிள் தான். ஓகேவா? காமர்ஸ் படிச்சவங்க, ஏன்னா பிஏ தமிழுக்கு நான் எலிஜிபிள் எல்லாம். ஆமா, காமர்ஸ் குரூப்ல தமிழ் படிச்சிருக்கீங்க, பிஏ தமிழ் எலிஜிபிள். இங்கிலீஷ் படிச்சிருக்கோம், பிஏ இங்கிலீஷ் ஜாயின் பண்ணலாம், பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஜாயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தாலும் படிக்கலைனாலும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம், பிஏ ஹிஸ்டரி ஜாயின் பண்ணலாம். பிஏ எக்கனாமிக்ஸ் ஹிஸ்டரிலாம் ரொம்ப ரொம்ப பாப்புலருங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், டிஎன்பிஎஸ்சி, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரிலேட்டடான எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ணணும், வேலை கிடைக்கணுங்கிற மாதிரி இருந்தால் இந்த கோர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப பாப்புலர். தேர்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா பிசிஏ, பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஜஸ்ட் காம்படிட்டர் டு தி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் கொண்டான காம்படிட்டர், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஓரியன்டா வந்து இருக்கக்கூடிய கோர்ஸ். பிசிஏ அப்படிங்கிறது வந்து எக்ஸ்க்ளூசிவ், ஒரு செப்பரேட் கோர்ஸ். இதுல ஸ்பெஷலைசேஷன்ங்கிறது இல்லை, கம்ப்யூட்டருங்கிறதே ஒரு ஸ்பெஷலைசேஷன் தான். ஸோ பிசிஏ கோர்ஸும் நீங்க ஜாயின் பண்ண முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா அதுல மேக்ஸ் படிச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது +2 காமர்ஸ் குரூப்ல நீங்க மேக்ஸும் படிச்சிருக்கணும், அப்பதான் பிசிஏ கொடுப்போம்னு சொல்லுவாங்க. ஏன்னா கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ரூல்ஸ் அது. ஆனா நீங்க பிரைவேட் காலேஜ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பிசிஏ வந்து நீங்க 12th காமர்ஸ் குரூப் படிச்சிருந்தாலுமே பிசிஏ ஜாயின் பண்ணலாம். ஸோ இப்போ நான் நிறைய கோர்சஸ் சொல்லியிருக்கேன். பிகாம்ல நிறைய கோர்ஸ் இருக்கு, பிபிஏல நிறைய இருக்கு, பிஏல நிறைய இருக்கு, அப்புறம் பிசிஏ கோர்ஸ் இருக்கு. இதுல எது வேணா நீங்க ஜாயின் பண்ணலாம். உங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து அந்த கோர்ஸை ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம யாரோ சொல்றாங்கிறதுக்காக ஜாயின் பண்ணிட்டு ஏன்னா தோணுன்னு படிச்சு மார்க் ரொம்ப பாஸ் பண்ணிடலாம். ஆனா மார்க் குறைவா பாஸ் பண்ணீங்கன்னா ஒரு யூஸ் இருக்காது. அதனால வந்து நாலேஜ் மார்க், அதாவது செக்யூரிங் மார்க்ஸ் அண்ட் கெய்னிங் நாலேஜ், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த டிகிரி படிச்சாலும் நாலேஜும் வேணும், மார்க்கும் வேணும். ரெண்டும் வச்சு நம்ம போனாதான் எதிர்காலம் நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ டிகிரி கோர்சஸ்ல வந்து இந்த 4 கேட்டகரி கோர்சஸ் வந்து நம்ம படிக்கலாம். இப்போ அடுத்து வந்து நான் டிப்ளமோ கோர்சஸ்க்கு போறேன். இந்த வீடியோல நல்லா புரிஞ்சுக்கோங்க, டிப்ளமோ கோர்சஸ் என்னென்னலாம் இருக்குன்னு ஒரு அவேர்னஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த வீடியோ மூலமா. ஆனா நீங்க டிப்ளமோ கோர்சஸ்க்கு நான் இப்போ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல. இதுக்கு முந்தின ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அதாவது வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜாயினிங் டிகிரி கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ முன்னாடி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ லிங்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஓகேவா? அதுல நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, டிகிரி ஜாயின் பண்ணுங்க, டிப்ளமோ கோர்ஸ் எல்லாம் செகண்ட் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா டிப்ளமோ கோர்சஸ் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல, கரஸ்பாண்டன்ஸ்ல தான் நடத்துறாங்க. சில டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல வந்து ரெகுலரா கூட நடத்துறாங்க. ஆனா டிப்ளமோ வந்து அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல டிகிரி முடிங்க. அதுக்கப்புறம் அது பேஸ் பண்ணி அல்லது அதுக்கு சம்பந்தப்பட்ட டிப்ளமோ கோர்ஸ் ஏதாவது நீங்க பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வெரி ஆடட் அட்வான்டேஜா, ஆட் ஆன் கோர்ஸா இருக்குமே தவிர டிப்ளமோ மட்டுமே படிச்சுக்கலாம். 12th முடிச்சிட்டோம் காமர்ஸ் குரூப், டிப்ளமோ படிச்சிடலாம், டிப்ளமோ கோர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வர வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். நான் என்னோட பசங்களுக்கு சொல்ற மாதிரி தான் நான் சொல்றேன். ஏன்னா காலேஜ்ல என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இது மாதிரி தான் நான் சொல்லுவேன். ரெகுலர் காலேஜ் ஜாயின் பண்ணி வந்துட்டீங்கடா, இதை நல்லா படிங்க. வேற ஆட் ஆன் கோர்ஸ் நான் நிறைய இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். அதை அடிப்படையை வச்சு நீங்க ஏதாவது ஜாயின் பண்ணுங்க. பார்ட் டைம்ல படிக்கலாம், ஆன்லைன்ல படிக்கலாம், டிஸ்டன்ஸ்ல படிக்கலாம், இது மாதிரி பண்ணுங்க நான் சொல்லுவேன். அதே மாதிரி தான் இப்பவும் நான் சொல்றேன். ஸோ டிப்ளமோ கோர்சஸ் இப்போ என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. டிப்ளமோ இன் பேங்கிங் கோர்ஸ் இருக்கு. ஸோ பேங்கிங்ல ஒரு பேங்கிங் ரிலேட்டடான ஒரு டிப்ளமோ கோர்ஸ் படிச்சோன்னா பேங்கிங் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கோ அல்லது பேங்கிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு அதுல ஜாப் பண்றதுக்கோ ஒரு கன்சல்டன்சி கொடுக்கறதுக்கு. ஏன்னா நிறைய பேங்கிங் செக்டார் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்து பிரான்ச்சைஸ் வச்சு நடத்துறாங்க. அங்கெல்லாம் நாம அந்த ஒர்க் எல்லாம் பண்றதுக்கு வந்து இது மாதிரியான டிப்ளமோ கோர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நான் இன்னும் ஒவ்வொரு கோர்ஸை பத்தியுமே டீட்டெயிலா வேற இன்னொரு வீடியோல கொடுக்குறேன். முதல்ல என்னென்ன டிப்ளமோ கோர்சஸ் காமர்ஸ் 12th குரூப் படிச்சவங்களுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் டிப்ளமோ இன் ஜேர்னலிசம்,
ஜேர்னலிசம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, பத்திரிகை துறையில வரதுக்கு. அப்புறம் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அதாவது பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிபிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மாதிரியே அதே கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல வந்து டிப்ளமோ கோர்ஸ். இது வந்து கம்ப்யூட்டர் சென்டர்ல எல்லாம் கொடுக்குறாங்க, அது கிடையாது. நான் வந்து அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டிஸ் வந்து இந்த கோர்ஸ் நடத்துறாங்களான்னு பார்க்கணும். அப்படி டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல சில யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கு. அடுத்து வந்து ஃபோர்த் வந்து டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமோ இன் யோகா. டிப்ளமோ இன் யோகால இன்னைக்கு ரொம்ப பாப்புலர் இருக்கேன். யோகால டிப்ளமோவோ, யோகால வந்து பிஹெச்டி வரைக்கும் யோகால இருக்கு. அதெல்லாம் முடிக்கிறப்ப யோகா மாஸ்டர்லாம் நீங்க போறப்ப நல்ல ஃபாரின்ல எல்லாம் இன்னும் நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கு. அப்புறம் வந்து சிக்ஸ்த் டிப்ளமோ இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இன்னைக்கு இருக்கக்கூடிய வேர்ல்டு வந்து பேஸ்ட் ஆன் தி சரௌண்டட் பை தி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி இருந்தாலும் நீங்க படிக்கணும், ஓகேவா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து நீங்க வந்து டிகிரி கோர்ஸாவே படிச்சாலும் சரி, அல்லது வேற டிகிரி படிச்சுட்டு இந்த டிப்ளமோ படிச்சிட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஆடட் அட்வான்டேஜா இருக்கும். அப்புறம் டிப்ளமோ இன் டாக்ஸேஷன்லயே டிப்ளமோ படிக்கிறது, இந்த டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ் எல்லாம் படிச்சிருவீங்க. ஜிஎஸ்டி வந்துடும். அப்புறம் வந்து 8th வந்து டிப்ளமோ இன் இ காமர்ஸ், வந்து பிகாம் இ காமர்ஸ் இருக்கு. அதே மாதிரி இ காமர்ஸ் டிப்ளமோ கோர்ஸும் இருக்கு. டிப்ளமோ இன் இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட், கம்பெனி இண்டஸ்ட்ரி வந்து எப்படி மேனேஜ்மெண்ட்ங்கிற மாதிரி ஒரு டிப்ளமோ கோர்ஸ். அப்புறம் டிப்ளமோ இன் மார்க்கெட்டிங், மார்க்கெட்டிங் வந்து டிப்ளமோ கோர்ஸ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லாமல் இது ஜென்ரல் மார்க்கெட்டிங். அப்புறம் டிப்ளமோ இன் டூரிசம் அண்ட் டிராவல்ஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப பாப்புலருங்க. நிறைய டூரிஸ்ட் செக்டார்ல டூரிஸ்ட் பேஸ் பண்ணி டிராவல்ஸ் வந்து நிறைய பிரைவேட் டிராவல்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, பிரைவேட் டிராவல்ஸ் நிறைய நடத்துறாங்க. கவர்மெண்ட் டிராவல்ஸ் இருக்கு. டூரிசம் வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. பிரைவேட் நிறைய மெயின்டைன் பண்றாங்க. இதை படிக்கிறவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதுல இருக்கு. அப்புறம் டிப்ளமோ இன் லேபர் ரிலேஷன், கம்பெனில வந்து லேபர் ஆஃபீஸருக்கெல்லாம் ரொம்ப இது மாதிரியான கோர்ஸ் முடிச்சவங்கள டிப்ளமோ இன் லேபர் ரிலேஷன்லாம் முடிச்சிருக்கோம். எல்லாம் வித் டிகிரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிகிரி முடிச்சுட்டு இது மாதிரி டிப்ளமோ வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூனியர் லேபர் ஆஃபீஸரா போகலாம். அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி சீனியரா வரலாம். இது மாதிரியான டிப்ளமோ கோர்சஸ் நிறைய இருக்கு, ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இந்த வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், 12th காமர்ஸ் குரூப் முடிச்சவங்க என்னென்ன டிகிரி எல்லாம் படிக்கலாம், அல்லது டிப்ளமோ கோர்ஸ் படிக்கணும்னாலும் என்னென்ன டிப்ளமோ கோர்சஸ் எல்லாம் இருக்குன்னு நான் இதுல சொல்லியிருக்கேன். ஆனா மெயினா வந்து டிகிரி முடிங்க. அப்புறம் வந்து செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிறப்ப டிப்ளமோ கோர்ஸ் பண்ணலாம். டிப்ளமோ கோர்ஸ் பண்றதுக்கு 12th எலிஜிபிள் தான். போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ, பிஜி டிப்ளமோ அப்படின்னா தான் யூஜி முடிச்சதுக்கு அப்புறம் தான், யூஜி டிகிரி பட்டம் வாங்கினதுக்கு அப்புறம் தான், பட்டப்படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பிஜி டிப்ளமோ பண்ண முடியுது. டிப்ளமோ கோர்ஸ் தான் +2 வச்சே நம்ம ஜாயின் பண்ண முடியும். ஆனா டிகிரி முடிச்சுட்டு ஃபைனல் இயர் படிக்கிறப்போவோ அல்லது அது மாதிரி டைம்ல தான் நீங்க வந்து டிப்ளமோ கோர்ஸ் படிக்கணுங்கிறதா என்னுடைய விருப்பம். அப்புறம் மீதியெல்லாம் உங்க விருப்பத்தை சார்ந்தது, ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். ரெகுலரா கன்சிஸ்டன்டா நம்ம வந்து சேனல் வந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்கும். ஏன்னா அது ரிலேட்டடா தான் கொடுத்துட்டு இருப்பேன். இப்போ வந்து 12th காமர்ஸ் முடிச்சவங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கீங்க. ஸோ 12th மேக்ஸ் குரூப் படிச்சவங்க, பியூர் சயின்ஸ் படிச்சவங்களுக்கு வேற என்ன என்னென்ன கோர்சஸ் இருக்கு, டிகிரி கோர்ஸ் என்ன இருக்கு, டிப்ளமோ கோர்ஸ் என்ன இருக்குங்கிற மாதிரி கொடுங்கன்னு கேட்கறது எனக்கு கேட்குது, நீங்க நினைக்கிறது. அதுக்கான வீடியோஸ் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலோட கனெக்டடா இருங்க. அதுக்காக தான் நான் சொன்னேன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.